எனக்கு ஒரே ஒரு புருஷன் எல்லாம் எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சியா ஒரே ஒரு கல்யாணம் ஏன் அப்ப உங்களுக்கு எத்தனை கல்யாணம் ஆச்சு நாலு கல்யாணத்துக்கு போய் மொய் எழுதிட்டு இருக்கலாம் உங்க முகர கட்டையெல்லாம் பார்த்தா மொய் எழுதுற மாதிரி தெரியல போய் சாப்பிட்டு வந்த மாதிரி தெரியும் ஆமா சாப்பிட்டு கீப்பிட்டு ஓ மூஞ்சில முழிச்சாலும் இப்படிதான் இருக்கும் சரி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க போய் வரிசையில வாங்க ஆமா ரேஷன் கடையில எப்படி அவர் எங்க அப்பா லூசி உனையில பெத்தாங்களே செஞ்சாங்களா எங்க அப்பனை போய் என்னோட சேர்த்துக்கிட்டு இருக்க எனக்கு 2 அப்பா ஒரே ஒரு புருஷன் சொன்னேனே அவர் என்ன செய்தான்னு கேட்டீங்களா நல்லவர் வல்லவர் அப்படின்னு நினைச்சு என் மனசை பறி கொடுத்து 7 மாசம் வாங்க மூடு 7 மாசமா ஒரு தடவை காதல் இந்த 7 மாசம் நான் மாசமா இருக்கேன் நினைச்சியா அடே மூடி தடவுறது போய் உன் பொண்டாட்டிய தடவுப்பா நான் இன்னொருத்த பொண்டாட்டிய போய் தடவை வர உனக்கு பொண்டாட்டி இருக்குல்ல உனக்கு பொண்டாட்டிக்கல ஒரு தடவை உன் முகர கட்டை பார்த்தா என் புருஷன் ஜாட மாதிரியே இல்ல உனக்கு ஒரு மகன் பிறப்பேன் அது என்ன மாதிரியே சரி விட அப்ப நான் பொண்டாட்டி மாதிரியே இருக்கல காலையில 2 பேரும் சம்பளத்தை வாங்கி என் கையில கொடுத்து பாருங்க இல்லைன்னு வச்சுக்கோ உங்க 2 மண்டபத்தை மொத்தம் ஒரே காலம் பரவாயில்ல சரி ஒரே காலம் ஆமா ஓ முகர கட்டைக்கு 1 கிடைக்கதே பேசு 7 கிடைக்குதா மனுஷன் காதலிக்க மேல நினைச்சேன் சரி நல்லா மடி நிறைய சம்பாதிச்சு போடுவாரு நம்மளும் உட்காந்து நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா இருந்தாலும் வேலைக்கே போக மாட்டாரியா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அப்படிதான் தெரியுது நீங்க பெரிய மொட்டுல தெரியுது வேலை பார்க்கற மாதிரி தெரியலையே நீ முட்டாய் கொடுத்து ஆச்சிட்டாலும் கீழே விழுதா இருக்கும் அது நீ போட்டுட்டாலும் அப்படிதான் பொழந்து போயிடும் எப்பவுமே தான் பூதியா போச்சு இன்னைக்கு கூட பூதியா போலையா இப்ப என் புருஷன்
அச்சு வெள்ளம் தானே மசுதையத்தாவுக்கு அடி அம்மாடி ராத்து புது பெண்களை காத்து பொன் சேரும் புகழ் சேரும் புது வாழ்வு கையில் வரும் அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே பொங்கல் வைப்போம் பூங்குயிலே பூங்குயிலே ஒரு ஒன்றாக வந்தவத்தை நாளே இப்போ போகோடு முங்கி வரும் பாடு இனி தொட்டாக்க தொட்டதெல்லாம் பொண்ணு நம்ம சந்தோஷம் நிச்சயத்தான் கண்ணு கண்ணு கண்ணு. வணக்கம் பேரன்புமிக்க பெரியோர்களே, பெரும் மதிப்புக்குரிய குறைவாக இருந்தாலும் தாய்மார்களே, மண்ணை பொன்னாகும் விவசாய பெருங்குடி மக்களே, உள்ளூரை சேர்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, ஒரு சிலர் இருந்தாலும் வெளியூரை சேர்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி சிறப்பு செய்கின்ற மாபெரும் கிராம பெரியோர்களே, விழாக்குழுவை சேர்ந்த அன்பு தலைவர்களே, இளைஞர் மக்களே, அதே போன்று ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்கின்ற முறையில் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரில் எப்படி இருக்கணுமோ அந்த முறையில் சிறப்பாக ஒளிபெருக்கி ஏற்பாடு செய்த ஒளிபெருக்கி உரிமையாளர் மற்றும் ஆபரேட்டர் அனைவருக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் பாசமுக அன்பு உள்ளம் திரு பொன்னுச்சாமி அவர்கள் சார்பிலும் எனது சார்பிலும் நாங்கள் சார்ந்துள்ள மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் இங்கு வந்துள்ள இசை கலை பெரு நன்மக்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணிக்கு வருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நாரதமும் நல்லவர், நன்றி என்ற சொல்லு கிழக்கணமானவர், நன்றி என்ற சொல்லு கிழக்கணமானவர். நான் அவரை தவறாக நிறுத்திவிட்டு ஏன் அவரை தவறாக நினைக்க வேண்டும்? ஒருவர் சந்தேகப்பட்ட பிரமணை தலைக்கூட்டி சிலை அழுத்த காரணத்தால் தன்னை பழிவாங்க விண்ணத்தோடு அனுப்பி இருக்கிறார் என்று பார்த்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது நவநீத கிருஷ்ணன் எவ்வளவு நல்ல குணம் படைத்தவர் என்று. அப்படி நன்றி உணவு எண்ணி பார்க்கும் பொழுது பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவாங்க. ஒருத்தன் கொள்ளை அடிச்சாலும் சரி, கொலைகள் செய்தாலும் சரி, எண்ணற்ற பாவங்கள் செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பூமாதேவியாகப்பட்டவள். அதற்குத்தான் மூத்தவர்கள் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள், ஆடி அடங்கு வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தம் என்றார்கள். ஆனா இப்ப ஆறடி நிலம் கிடையாது. உள்ளே தள்ளி விட்டு அந்த புறம் வாங்கினா ஒருபடி சாம்பல், அது அவனுடையதா அடுத்தவனுடைய யாருக்கும் தெரியாது. அந்த முறை நன்றி உணர்வோடு அனுப்பிய நாரத மகரிஷிக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் தாய் தந்தையை நினைக்கணும். காரணம் என்ன? ஒரு குழந்தையை பெற்ற தாயானவள் ஈக்கடிக்காமல் எறும்பு அடிக்காமல் பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள். கடைசி காலங்களில் தாய் தந்தையர்களை குழந்தைகளாக பாவித்து நல்ல உணவளித்து அன்பு அரவணைப்போடு பார்த்துக் கொள்வது நம்ம தலையான கிடையாது. ஏன் தாய் நாடுன்னு வச்சு ஏன் தந்தையர் நாடுன்னு வச்சிருக்கமே? ஏன் வச்சா? தாய் நாடு தாய்மொழிக்கு எத்தனை கவிஞர்கள் சிறப்பு கொடுத்து பாடினா, ஆனா தந்தையர் நாட்டுக்கு ஒருத்தன் தான் பாடினா. அவன் யாரு? அவன் தான் இருநான்குபுரத்துக்காரன். இருநான்கு என்ன? எட்டையாபுரத்து பாரதியாகப்பட்டவன். எங்கள் செந்தமிழ் நாடனும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிலே, எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சிலே இன்ப சக்தி பிறக்குது மூச்சிலே தந்தையர் நாடுக்கு பாடினா சிறப்பா. ஏன் தாய் நாடுன்னு வச்சா தந்தையர் நாடுன்னு வைக்க கூடாதா? ஏன் வச்சா? கூட பிறந்த சகோதரன் திருமணம் முடிச்சு பங்க பிரிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிருந்தேன். உண்மை. கூட பிறந்த சகோதரி அடுத்த வீட்டுக்கு திருமணம் முடிச்சு வீட்டை விட்டு போயிடும். ஆனா பெற்ற தாய் மட்டும் நம்ம எப்பவுமே கூட இருப்பாங்க. அதே போல ஒரு பையன் சொன்னா என்ன சொன்னா, அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாருங்க, பக்கத்துல தூரம் முடிச்சுல ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு கேட்டு போயிட்டு வர்றப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போனேன். அப்பா அம்மாட்ட போனவன் திரும்ப வந்தேன். கூட பிறந்த சகோதரன் கேட்டா, தம்பி அந்த வேலை கிடைச்சிச்சா கேட்டா, கூட பிறந்த சகோதரி வேலைக்கு எவ்வளவு சம்பளம் கேட்டுச்சு. பெற்ற தந்தை என்ன கேட்டாரு? மகனே நீ பத்திரமா போயிட்டு வந்தியான்னு கேட்டாரு. ஆனா பெற்ற தாய் மட்டும், மகனே நீ மதியம் சாப்பிட்டியாப்பான்னு கேட்டாங்க. அதான் தாய்க்கு முதலிடம். அதான் ஈன்ற பொழுது விருதுக்கும் தன்மனை சான்றோன் என கேட்டதாய் வள்ளுவன் தாய்க்கு தான் முதலிடம் கொடுத்தான். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, தாய்க்கு தான் முதலிடம் கொடுத்தார் வள்ளுவன். அதே போல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவையாறு தாய்க்கு தான் முதலிடம் கொடுத்தாங்க. அதே போல தாய்க்கு சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆறு பரசுராமர் அன்னைக்கு தாய்க்கு முதலிடம் கொடுத்தாரு. அப்பேற்பட்ட தாய் சிறப்பா இருந்தாலும் சொல்றேன், 10 ஏக்கர் சொத்து வச்சிருப்பேன், காரு பங்களா எல்லாம் வச்சிருப்பேன், நான் வாழுமே 2 வயசுல வாழ முடியுமா? பிரபலாகப்பட்டவன் 4 விஷயத்தை 4 தலையில் எழுதி அடைச்சிட்டா. 500 ஏக்கர் நிலம் இருக்கலாம், காரு பங்களா நகையெல்லாம் இருக்கலாம், நான் வாழுமே 2 வயசு வாழ முடியுமா? பிரபலாகப்பட்டவன் 4 விஷயத்தை செந்தில எப்படி இருக்கா? செந்தில் மனிதனா பிறக்கணுமா மிருகமா பிறக்கணுமா? 1. 2வது நீ வந்து எந்த ஊர்ல பிறக்கணும்? 2. 3வது நீ ஏழையா இருக்கணுமா பணக்காரனா இருக்கணுமா? 3. 4 நீ எத்தனை வருஷத்துக்கு வாழணும்னு நம்ம தலையில் எழுதி அடைச்சிட்டேன். சொத்து சுகம் கோடி பணம் இருந்தாலும் அந்த கணக்கை மீற முடியாது. அதே போல ஒருத்தன் சொன்னா, இந்த அருக்கு எங்க இருக்கு? இந்த அருக்கு தூரம் முடிச்சு பக்கம் 80 சென்ட் இடத்தை வாங்கி போட்டிருக்கேன், நத்தத்து பக்கத்துல 10 சென்ட் இடத்தை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா சொன்னால அப்பதான் யார் சொன்னது? என்னது? அப்பதான் சொன்னா. என்ன சொன்னா? அந்த இடம் பார்த்து சொல்லிச்சா, அவனை பார்த்து, உண்மைப்பா சிறப்பு, என்னைய பார்த்து சொன்னீங்கள, உங்க தாத்தனை வாங்கி நான் தான் உள்ள போட்டிருக்கேன், உங்க அப்பாவை வாங்கி நான் தான் உள்ள போட்டிருக்கேன், இந்த ஒண்ணு இருக்கட்டும் இருந்தாலும் கொஞ்சம் கடைசியில ஒன்னையும் தான் வாங்கும் உள்ள போடக்கூடாது என்ன பார்த்து சொல்லிச்சா. அது போல ஒரு குளிர் பத்தியா தூண்டி போட்டவனுக்கு என்ன கிடைச்சிச்சு?
மீன் கிடைச்சிச்சு. அந்த மீனுக்கு புழு கிடைச்சிச்சு. அந்த புழுவுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்பதான் புழு பார்த்து சொல்லிச்சான். என்ன சொல்லுச்சு? நல்லா திண்டு பூமிக்கு தாண்ட வர போற, மொத்தமா நான் பாத்துக்கிறான்னு புழு சொல்லிச்சான். அது போல விட்டு கொடுப்பவன் கெட்டு போறதில்ல, கெட்டு போறவன் விட்டு கொடுப்பதில்லை. அதான் மண்டையில கடமிருந்த அறிவு, மண்டையை கடமிருந்த அறிவு. சோதனையில தான் சாதனை இருக்கு, தோல்வியில தான் வெற்றி இருக்கு. தோல்வியை கண்டு துவண்டு போக கூடாது, வெற்றியை கண்டு மண்டையில ரொம்ப கடமை ஆடக்கூடாது. அதே போல முயலும் ஆமை வெல்லும், முயலாமை வெல்லாது. நல்லது கெட்டது என்பது நாம ஏற்படுத்திக்கிறது. நம்ம சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிய நடப்பவன் மாமனிதன். வரலாற்றை படிப்பவன் மனிதன், வரலாற்றை படைப்பவன் மாமனிதன் சொன்னாங்க. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிமேல் பூனை, இன்று என்பது நம்ம கையில் இருக்கிற வீணை. நேற்று நடந்த நம்ம நினைச்சா அன்னைக்கு வாழ முடியாது, நாளைக்கு என்ன வரும் பயந்தோம்னு அன்னைக்கு வாழ முடியாது. அது போல அன்றன்று வாழ்வுக்கு நம்ம இறைவன் வகுக்கப்பட்டது சரியா இருக்கும். அந்த முறையில சிறப்பா இருந்தாலும் இன்னைக்கு 3 ஒரு தாய் ஒரு மனுஷன் பூமியில பிறந்து வாழணும்னா என்ன வேணும்? இப்போ ஒரு 3 வேணும்யா. எந்த மூணு சொல்றேன்? கப்பு தண்ணி கிளாஸ், வயசுக்கு சரியா சொல்றாங்க. தப்பு தண்ணி கிளாஸ் வேணுமா? நீங்க சொல்ற அந்த 3 இல்ல, நீங்க தமிழ்நாடு அரசு வாணிப கழகத்துல படிக்கிற மதுபான மூணு சொல்றீங்க. நான் சொல்றேன் சூப்பரா இருக்கு. காலையில பூச்சி பாத்துக்க. எப்படின்னா, ஒரு தாயின் உலகம் இறைவனின் சந்தை மடம், அங்கு வருவோரும் போவோரும் கொஞ்ச நாளைக்கு விருந்தாடி போல தங்கிட்டு போக போற, யாரும் இருக்க போறீங்க குண்டி வேரோட அதுக்கு தான் போக போறாங்க. அந்த முறையில ஒரு தாயின் கருவறையிலிருந்து ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இருள் இருவனு சொல்லி 3 என்ன இருக்கிறதுக்கு இடங்கிறது வேணும். உடுத்திக்க உடை 2, உண்ணுவதற்கு உணவு. இந்த 3 இருந்தா தான் தாயின் கருவறையிலிருந்து பிறந்து பூமியில கொஞ்ச நாளைக்கு வாழ முடியும். அதே போல இன்று கரடிப்பட்டி என்று சொல்லக்கூடிய பெருமை மிக்க இன்னைக்கு நமக்கு இருக்கிறது இடமளித்து, உண்ணுவதற்கு சிறப்பான உணவளித்து, கதர ஆடை என்று சொல்லக்கூடிய நூலாடைக்கு பதிலாக பண முடிப்பை பரிசாக வழங்க காத்துக் கொண்டு கிராம பொதுமக்களுக்கு மீண்டும் நன்றி கொடுத்தா தெரிஞ்சாலும் உலகமே 3 தான் இருக்கு. மூலிக்க போதா உலகம் 3 பக்கம் கடல், 1 பக்கம் நிலப்பகுதி. உலகம் 3 தான் இருக்கு. ஏன் இந்தியாவை எடுத்துக்கிறோம், அது 3 தான் இருக்கு. 3 பக்கம் கடல், 1 பக்கம் நிலப்பகுதி. அதே போல மனிதனுக்கு சங்கு 3 சங்கு வேணும்யா. என்ன சங்கு தெரியாதா? அவன் சத்திவேல ஆதரவு கேட்கிறேன். சித்தப்பா அந்த சங்கு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கலாம் கேட்கிறானியா? நான் சொன்னேன் 1000 ரூபாய்க்கு சங்கு வரும், 500 ரூபாய்க்கு சங்கு வரும், ஒரு 7000 8000 சங்கு வரும். அதே போல சும்மா வர்ற சங்கு இருக்கு, கிடக்குற சங்கு. அதே போல லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் கொடுத்து போற சங்கு இருக்கு. அது போல இந்த சங்குக்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஒத்தி போடுங்க அப்படிங்கிற முறையில மனிதனுக்கு 2 சங்கு 3 சங்கு சொன்னேன். உண்மைதான், அதுதான் வாழ்க்கையில உண்மை. எப்படின்னா சங்கு ஒரு முதல் தாயின் கருவறையிலிருந்து பிறந்து வளர்ந்து பிறந்த உடனே சேனப்பால் கிராமத்துல சொட்டு வைப்பான். சங்கு ஒரு சங்கு. ஆமா. 2வது சங்கு என்ன ராஜா தெரியுமா? திருமணம் முடிச்சு குலசாமியை கும்பிட்டு போகும்போது ஒரு சங்கு ஊதிட்டு போவாங்க, 2வது சங்கு. 3வது சங்கு எங்க தெரியுமா? அந்த சங்கு ஊதுற போது அவங்க கேட்க மாட்டான். அதே போல 3 மட்டும் விட்டு வைக்க கூடாது. எந்த 3 முடிக்க போதா எரியிற நெருப்பை விட்டு வைக்க கூடாது. 1 வாங்கின கடனை விட்டு வச்சா வட்டிக்கு மேல வட்டியை போட்டுருவா. 3 என்ன தெரியுமா? எதிரியை விட்டு வைக்க கூடாது. 3 விட்டு, அது 3 மட்டும் திரும்ப வந்துடும். திரும்ப 3 நம்ம செய்யற உதவி திரும்ப வந்துடும், நம்ம செய்யற நன்றி திரும்ப வந்துடும், நம்ம செய்யற துரோகம் அதுவும் கண்டிப்பா திரும்ப வந்துடும். 3 விட்டுட்டு நேர காலத்தை கருதி 2க்கு போனா நாளில் 2 வாரம் 2 வருஷம் 2 வைத்து வச்சா நாளில் 2 காலை மாலை கடனை கழிக்கணும். வாரம் 2 சனியும் புதனும் என்ன குளிக்கணும். மாதம் 2 கட்டிய மனைவியோட இல்லற சுகத்துல கூடுறது. மாசத்துக்கு 2 நாள் தான் சொல்லி வச்சா. இதை கேப்பையா? கேட்க மாட்டேங்க. அதே போல வருஷத்துக்கு 2 முறை பேருக்கு மருந்து சாப்பிட்டா அந்த கிரேதாயத்துல மனுஷன் 200 வயதுக்கு வாழ்ந்திருக்கான். திரேதாயத்துல மனுஷன் 300 வயதுக்கு வாழ்ந்திருக்கான். இந்த கலியுகம் 50 வயசுக்கு மேல இளைஞருடைய தேன் கூட அட்டாக்கு பல நோயெல்லாம் வருது. உண்மைதானே? இன்னைக்கு என்ன காரணம்? என்ன அந்த காலத்துல அப்பதான் ஐயாவுக்கு தட்டுல சோறு வைக்க, எப்ப நைட் 7 மணி கட்டுல சோறை போட்டு வச்சு விறுவிறு வீட்டுக்குள்ள ஓட போய் என்ன எடுத்து வர வெத்தலை வாக்கு எடுத்து கொடுக்குங்கயா. இன்னைக்கு அப்பதான் வந்து ஐயாவுக்கு சோறை வச்சு போட்டுட்டு விறுவிறு வீட்டுக்குள்ள ஓட எங்க பல மாத்திரையா எடுத்து வரும். காரணம் மாறி போச்சு. உண்மைதானே? அன்னைக்கு புருஷன் பேர பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு புருஷன் இருக்கிறதே சில பெண்கள் சொல்றது இல்ல. பெண்களுடைய கற்பும் ஒழுக்கம் வந்து புருஷனுடைய ஆயுளை கூட்டி தருமா. ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு அறிவுரை சொல்றதுல மந்திரி மாதிரி இருக்கணுமா. அதே போல படுக்கை அறையில தாசி பண்ணு மாதிரி இருக்கணுமா. அதே போல ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு ஐயா வேலைக்கு போனா அப்பதான் வாசல் வந்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்க. அது அன்பு காதல். போயிட்டு வாங்க அன்பு காதல். இன்னைக்கு சில நேரங்கள்ல போயிட்டாரு வாங்க இது அவசர காதல். 20 இளமை காதல், 30 முரட்டு காதல், 40 நட்பு காதல், 50 அனுபவ காதல், 60 ஆண்மைய காதல், 70 கால கணக்கு முடிஞ்சாலும் 5 அவசரம், 10 பதட்டம், 20 இளமை, 30 முறுக்கு, 40 நேரம், 50 அசதி, 60 ஆட்டம், 70 ஓட்டம்னு கால கணக்கு முடிச்சாலும் ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? அன்னைக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தா புருஷன் காலம் பொண்டாட்டி பிடிச்சி விடுவாங்க. இன்னைக்கு என்ன காரணம்? புருஷன் கால் வலிக்கலாம் பிடிச்சாங்க. ஆண்களுடைய காலம் முழங்கால கீழே சனி, பெண்களுடைய கையும் முழங்கை கீழே சுக்கிருவேன். அப்ப சனி சுக்கிரன் ஒண்ணு சேரும் பொழுது வீட்டுல நல்லது நடக்கும், பொன்பொருள் கூடும், மங்களகரமான காரியம் நடக்கும். அன்னைக்கு புருஷன் கால பொண்டாட்டி பிடிச்சி விட்டாங்க. இன்னைக்கு புருஷன் காலை பிடிக்கிறாங்களே சில இடங்கள்ல புருஷன் காலை வராம கால கணக்கு போயிடுது. அது போல
எவ்வளவோ பொதுவா பேசினாலும் கால நேரம் பத்தாது. அந்த முறையில் பார்க்கும் பொழுது, இந்த இடத்தை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு விருந்தளிக்கு கலைக்குளமாக காட்சியளிக்கின்றது. தேவலோகத்தில் ஒரு புகச்சோலை, இந்நல் புழுமலைகள் அற்புத சோலை என்றாலும் பொருந்தும். திருமகளும் கலைமகளும் உள்ள இடம் திருக்குறிஞ்சி என்னும் விடமோ, சிவனும் திருமாலும் திசைமுகனும் வந்த இடம் வேள்விமலை விடமோ, பருவமை பெண்களோடு பலவற்ற தாய்மாரும் பார்ப்பதும் ரசிப்பது ஒருவனமோ, ஒரு பிறவி மறுபிறவி எழுபிறவி எடுத்தாலும் நில துதித்திரி எவ்வளவு துதி செய்தல் வேண்டும். அடுத்த முன்னை மூட்டு மரங்களும் கதிரவன் ஒதுக்கி திரையப்படாமல் தாங்கியிருக்கும் காட்சிகளை காலமெல்லாம் கண்டு சந்தோஷித்துக் கொண்டிருக்கலாம். அப்பேற்பட்ட பெருமைமிக்க இடம். இன்னைக்கு உண்மையிலே பக்கம் மேல, உண்மையிலே உயிரோட்டமான பக்கம் மேல அன்புக்குரிய ஆசிரியர் பார்த்திமுரு கள்ளிக்குடியை சேர்ந்த ஈகே ராமசாமி ஆசிரியருடைய தலைமையில அன்புக்குரிய எஸ்பிஎஸ் சாமணத்த அன்பு தம்பி. எப்படின்னா கலவை கற்று மறந்து எல்லாம் கற்று மறந்தாலும் லேசா தெம்பு உயிரோட போட்டு வாட்சி குடிச்சிருவேன். அந்த ஊர்ல ராசாவுடைய முன்னிலையில அன்பு மருமகன் செந்தில்குமாருடைய அரவணைப்புல ராசமுக அன்பு முத்துராஜாவுடைய முன்னிலையில சிறப்பு மிக்க பக்கமேளா ஆடி வந்தா 16 உங்களுக்கு ஆடாம வரணும். இந்த வயசுல ஆடணும்னா உங்களுக்கு எப்பவுமே ஆடாது. சிறப்பு மிக்க பக்கமேளா போய் பார்க்கும்பொழுது வேற ஒண்ணும் இல்லாம ஏதாவது சத்தம் கேட்கிறான்னு பார்க்கலாமா? கேக்குதாயா? ஏய் இங்க மாதிரி அவர் கொல்ல கூட்ட இருக்கியா? ஆமா, நீ கரும்பு தான் இடிக்கும்னா கொளுத்தாட நல்லா இடிக்குதியா? ஆமா, சகோடையால் பேரியால் மகதையால் செங்கோட்டையால் நாலுவை ஆளின் இசை காட்டும் இல்ல ஆளோலம் என்று பாடும் குரல் இசை. இது மேடு, இது பள்ளம். இன்பம்னா துன்பம் இருக்கு, வரவுனா செலவு இருக்கு, இரவுனா பகல் இருக்கு. போனால் வராதது என்ன? முதலுக்கு மானம் போனா திரும்ப வராது, உயிர் போனாலும் திரும்ப வராது. பிரிக்க முடியாது உண்மையான பாசம். தானா வருவது என்ன? யாரை இங்க இளமையும் முதுமையும் தானா வந்து நம்மால் டை அடிச்சுக்கிறேன். டை அடிச்சா நீ வந்துருக்குன்னு பிறகு கூப்பிட்டுருவேன். டையெல்லாம் காப்பாத்தாது. அது போல மேடுனா பள்ள இருக்கு இருக்குல்ல. எப்ப ராஜா உண்மையை சொல்லி எத்தனை மேடை பார்த்திருப்பது? அப்படியா? மேட்டு புஞ்சிய உழுதவனும் கட்ட, மேனா முடிக்க தொட்டவனும் கட்ட, அன்னைக்கு தொட்டு கட்டேன், பத்மாசுரன் தொடாம கட்ட, ராவனை விட்டு கட்டேன், பாண்டு மண்ணே. நம்ம இன்னுமே விடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி சிறப்பா இருந்தாலும் கிளி போல கொண்டாடினாலும் குரங்கு போல வப்பாட்டியா சொன்னானியா? ஏய் இல்லையா நான் சொல்றேன், ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு பொம்பளைய வச்சுக்கணும்யா நான் சொல்றேன். வச்சுக்கிற கூடாதுல, வச்சுக்கிறதுனால திருமணம் முடிச்சு கட்டிய மனைவிய நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறது. நீங்க வச்சுக்கிறது கிடையாது. ஏன் கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல வப்பாட்டி சொன்னா? உங்க கிளியா? உங்க கிளி சொந்த கிளியை சொல்லல. எப்படின்னா கிளியை பிடிச்சி அம்மான்னு சொன்னா சொல்ல, காணாமல் வேணதெல்லாம் கட்டாலாம், கற்றோர்மன் கோணாமல் வாய் திறக்க கூடாது, ஆனாமல் பேச்சு பெருமணி வந்தால் கீச்சு கிளி. எப்படி கிளி புளிய பிடிச்சி அம்மான்னு சொன்னா சொல்லு, அந்த கிளி கூண்டுக்குள்ளே இருக்கு. அது போல கட்டிய மனைவி புருஷன் பேச்சை கேட்டு சொன்ன இடத்துல கட்டுப்பட்டு இருப்பாங்க. குரங்கு ஒரு மரத்துல இருக்குமாயா? அது நல்ல கிளி எல்லாம் கட்டுப்பட்டு தான் இருக்கு, நீதான் கட்டுப்படாம தர்ற. அது போல குரங்கு ஒரு மரத்துல இருக்குமா? மரம் விட்டு தாண்டு. உண்மையிலே சொல்லு, வப்பாட்டி ஒருத்தன் இருந்திருக்காளையா? அதுக்குதான் அப்படி ஒப்பிட்டாங்க. அந்த முறையில இந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது ஒரு கீதத்துல எப்படின்னா ஒண்ணு தெரியா, அன்னைக்கு வந்து தெரியுமா, உனக்கு போனோட தண்ணி வந்துச்சியா தெரியுமா? ராஜா போனோட ஒரு லட்சம் தண்ணி வந்துச்சு. டேய் எதை பேசுற? ஒருத்தன் என்ன ஒண்ணு தெரியுமா? ஒருத்தன் காலை தூக்கி வச்சா தண்ணி வந்துச்சு, இன்னொருத்தன் கைய வச்சா அப்ப தண்ணி வந்துச்சு. இன்னொருத்தன் என்ன தெரியுமா? தடவின தண்ணி வந்துச்சியா தெரியுமா? இன்னொன்னு தெரியுமா? ஆறு குத்தினா தண்ணி வந்துச்சு. எங்க வந்துச்சு? இன்னொன்னு போட்டா ஒரு லட்சம் தண்ணி வந்துச்சு. எங்க வந்துச்சு? நான் சொல்றேன், போனோட எங்க தண்ணி வந்துச்சு? அன்னைக்கு கன்னியா நாட்டுல மழை இல்ல, நவநீத கிட்ட மாதிரி நாரதருக்கு காலை தூக்கி அந்த நாட்டுக்குள்ள போனோட மழை பெஞ்சு தண்ணியா வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு. ஐயா போனோட தண்ணி. அதே காலை வச்சோட தண்ணி எங்க வந்து தெரியுமா? ரோமாபுரி நாட்டுல 12 வருஷம் மழை இல்ல, கலைக்கோட்டு முனிவர் காலை தூக்கி வச்சா, காலை வச்சோட தண்ணி வந்துச்சா? வந்துச்சுல. குத்துனா இங்க தண்ணி வந்துச்சு. சூரபதமான வதம் செஞ்சு முருக பெருமையா திருச்செந்தூர்ல நாலு கிணறு ஒரு வேலை எடுத்து ஒரு குத்துனா 4 கிணறு குத்துள்ள தண்ணி வந்துச்சுல. இன்னொன்னு இங்க தடவுனோட தண்ணி வருதா? எங்க வந்துச்சு? அன்னைக்கு ராவணேஸ்வர வீண நரம் எடுத்து ஒரு தடவுனா இசை வீட்டா, அப்ப கருகு மழை உருகி அன்னைக்கு தண்ணியா வெள்ளமா வந்துச்சு. அப்ப தடவுன தண்ணி. கைய வச்ச உடனே தண்ணி வந்துச்சு. குண்டோதர திருமணம் சிவபெருமான் மதுரையில முடிச்ச உடனே வைகையில கைய வச்சா வைகை நதி வந்துச்சு. இன்னொன்னு போட்டோட முக்கியம். எங்க வந்துச்சு? அன்னைக்கு பீஸ்வர் அம்பு படுக்கையில மரண படுக்கையில இருக்காரு. அப்ப பீஸ்வர் துரியோதன என்ன சொன்னாரு? எனக்கு தாவமாருக்கு தண்ணி கொண்டு வான்னு சொன்னேன். அப்ப போய் பச்சை தண்ணியை கொண்டு வந்தேன் துரியோதனே. அப்பதான் நான் இதை கேட்கல, தங்கட போல நான் கேட்ட தீர்த்தம் கேட்டேன். அப்பதான் அர்ச்சனை என்ன செஞ்சா, சிவனால் புறப்பட்ட பாசிப்பத கணை எடுத்து பூமியில ஒரு போட்டோன்னா உண்ணி உத்திர தீர்த்தம்னு ஒரு தண்ணி வந்துச்சு. அதே போல எத்தனை தண்ணி வந்தாலும் இந்த திரைப்படத்தை பார்த்த உடனே, இந்த கொளுத்தாடலை பார்த்த உடனே எனக்கு வரையா கண்ணுல தண்ணி. அதனால அந்த பெண்மகளை எவ்வாறு வர்ணிக்கலாம் என்று ஒரு கீர்த்தனை பார்க்கும் பொழுது, கலையே உன் விழி கூட கதி பாடுதே, தங்க சிலகே உன் நில கூட ஒளி வீசுதே, கலையே
பாடுதே நிலமோடு விளையாடும் தாரா முன்னாலே அலைமோதும் வேலை பாராய் கண்ணாலே அனுராக நிலையே பாராய் கண்ணாலே கலையே உன் விழி கூட கவி பாடுதே தங்கச் சிலையே உன் நில கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே கலையே உன் விழி கூட கவி பாடுதே இளங்காதை அமுதாகும் ஏகாந்தமானே இசையோடு பாடும் என் காதல் ராணி இதற்கேதும் இல்லையே எழில்மேவும் மேனி தங்கச் சிலையே உன் நிழல் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே உன் விழி கவி பாடுதே மயங்காத மனம் யாவும் மயக்கம் மயங்காத மனம் யாவும் மயக்கம் அலை போதும் ஆசை பார்வையாலே மயங்காத மனம் யாவும் மயக்கம் மயக்கம் இவள் அழகின் முன்னாலே இவள் அழகின் முன்னாலே அடிமை என்போ உலகம் அறிந்து கொள்வீரா ராஜா மயக்காத மனத்தாவும் மயங்கும் அலை போதும் ஆசை பார்வையாலே மயக்காத மனத்தாவும் மயங்கும் மயங்கும் நிலப்பட தோட்டம் கண்களில சதுராட்டம் கண்ணி உந்த பார்வைப்பட்டால் காலையத்து போராட்டம் கண்ணி உந்த பார்வைப்பட்டால் காலையத்து போராட்டம் உணர்ந்து கொண்டாலே அறிந்து கொள்வீரா ராஜா மயங்காத மனத்தாவும் மயங்கும் அலை போதும் ஆசை பார்வையாலே மயங்காத மனத்தாவும் மயங்கும் போதுமா எனக்கு ஒரு தீர்மானத்தை வருமானத்தை நீங்க சேலத்து மாப்பழமே சேலத்து மாப்பழமே திருமலை பழமே பாலக்காட்டு பாலக்காட்டு ஒரு நல்ல பூட்டு வாங்கணும்னு அங்கேயா போகணும் திண்டுக்கலுக்கு போனேன், நல்ல மாடு வாங்கணும்னு அங்கே போகணும் மணப்பாறை போனேன், நல்ல காளை வாங்கணும்னு அங்கே போகணும் காலையே எடுத்துட்டு போகணும் நல்ல குதிரை வாங்கணும் அங்கே போகணும் எங்க போனேன், அந்தியூருக்கு போகணும் இப்பதான் அந்தியூர் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பந்தூர் துறைமுகம் அங்கே